பெங்களூர் பக்கத்துல இவ்ளோ நல்ல பிளேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஹிடன் டெம்பிள், வேர்ல்ட் ஃபேமஸ் டால்ஸ், போட்டிங், லஞ்ச் எல்லாம் ஃப்ரீயா. இன்னைக்கு நம்ம சன்பட்னாக்கு போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மார்னிங்கே அலாரம் அடிச்சுது. நம்மளுக்கும் அலாரமுக்கும் டெய்லி ஃபைட் தான் நடக்கும். ஆனா இன்னைக்கு டிராவல்னால ஃபர்கிவ் பண்ணிட்டு ரெடி ஆகி மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கேருந்து கெங்கேரி வரைக்கும் மெட்ரோ எடுத்துட்டு அங்கேருந்து பஸ் எடுத்து சன்பட்னா ரீச் ஆயிட்டோம். இதுல விண்டோ சீட் கிடைச்சா அப்போ ட்ரிப் சக்சஸ். ரோட்ல போகும்போது சிட்டி டிராஃபிக் மறைஞ்சு கிரீனரி ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் ஃபீல் ஆகும் லைஃப்ல கொஞ்சம் பாஸ் பட்டன் வேணும்னு. இந்த ஊரை எல்லாரும் டால்ஸுக்கு தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க டெம்பிள்ஸும் செம அண்டர் ரேட்டட். ஃபர்ஸ்ட் நரசிம்ம சுவாமி டெம்பிள். உள்ள போனதும் ஏசி ரூம் மாதிரி காம்னஸ், நாய்ஸ் இல்ல, ரஷ் இல்ல, மைண்ட் ஃபுல்லா ரெஃப்ரெஷ். அப்புறம் டெம்பிள்லே ஃபுட்டு கொடுத்தாங்க. சிம்பிள் சாப்பாடு தான், ஆனா பசிக்கு போதும். இது 5 ஸ்டார் லெவல் டேஸ்ட். சம்டைம் எக்ஸ்பென்சிவ் ஃபுட்டை விட இந்த மாதிரி சாப்பாடு தான் ஹார்ட். இந்த வியூவை பார்த்துன்னு சாப்பிட்றது தனி ஃபீல். சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் டிராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போக. ரோடெல்லாம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது. சடனா ரயில்வே கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் தெரியும் ட்ரெயினுக்கு ப்ரையாரிட்டி, நமக்கு பேஷன்ஸ் டெஸ்ட்னு. நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணோம். கொஞ்ச நேரத்திலே ட்ரெயினும் வந்தது. செம ஸ்பீடா போச்சு. ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் கேட் ஓப்பன் ஆச்சு. எல்லாரும் ஃபார்முலா 1 ரேஸ் மாதிரி கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் கிருஷ்ணர் கோயில். ரொம்ப காமான அட்மாஸ்பியர். பீஸை கொஞ்சம் பார்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு போகலான்ற மாதிரி ஃபீல் இருந்தது. உள்ள எவ்வளோ பீஸ்ஃபுல் அண்ட் காமா இருந்ததோ வெளியும் அவ்வளோ அழகா இருந்தது. போட்டோ எடுக்க ஒரு நல்ல ஸ்பாட்னே சொல்லலாம். நீங்க மஸ்ட் விசிட் கோயிலுன்னு நான் சொல்லுவேன். ட்ரிப் இங்கே முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சீங்களா? ஆனா அதுதான் இல்லை, இன்னும் ஒரு மெயின் பார்ட் பாக்கி இருக்கு. இப்போ எங்க போறோம் அது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். மறுபடியும் டிராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ட்ரிப்ல கொஞ்சம் டிராவல் தான் அதிகம், ஆனா அதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண உடனே தண்ணி தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு நாங்க வந்திருக்கிறது போட்டிங்க்குன்னு. அப்புறம் எல்லாரும் ஃப்ரெஷ் ஆயிட்டோம். போட்டிங்குக்கு டிக்கெட் வாங்கி லைஃப் ஜாக்கெட்டும் மாட்டிக்கின்னு ஸ்டைலோட சேஃப்டி செட் பண்ணி நாங்க ரெடி. போட்ல உட்காந்த உடனே எக்ஸைட்மெண்ட் நெக்ஸ்ட் லெவல். ஸ்லோவா போட் மூவ் ஆகி கரையிலேருந்து சவுண்ட் எல்லாம் குறைஞ்சது. மிடில்ல போன உடனே சரௌண்டிங் ஃபுல்லா வாட்டர், கூல் விண்ட், செம்ம பீஸ்ஃபுல்லா இருந்தது. நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். போட் அண்ணா கொஞ்சம் ஃபன் மூட்ல போய் போட்டை சடனா டில்ட் பண்ணாங்க. 1 செகண்டுக்கு ஃபுல்லா ஷாக். அதுக்கப்புறம் ஃபுல்லா ஃபன்னா இருந்தது. ஃப்ரீயா அட்வென்ச்சர் ஆட் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் பயமா தான் இருந்தது, ஆனா அதை விட ஃபன் ஜாஸ்தி. மிடில்ல இருந்து பார்க்க வியூ ரொம்ப சூப்பரா இருந்தது. கேமரா அதை ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு எனக்கு தெரியல, ஆனா லைவ்ல பார்க்க வேற மாதிரி இருந்தது. ஃபைனலி ஷோருக்கும் வந்துட்டோம். ஷார்ட் போட்டிங், ஆனா ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான். போட்டிங் முடிஞ்சது. ட்ரிப் முடிஞ்சதுன்னு நினைச்சீங்களா? அதுதான் இல்ல. இன்னும் சன்பட்னாவோட ரியல் ஐடென்டிட்டிக்கே நம்ம போல. மறுபடியும் டிராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரோட்ல போகும்போது ஒரே டிஃப்ரெண்ட் எக்ஸைட்மெண்ட். என்னன்னு, இப்ப நாங்க போற பிளேஸ் தான் இந்த ஊரோட ஸ்பெஷல். சன்பட்னான்னு சொன்னா எல்லாருக்கும் மைண்ட்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டாப். ஒரு லாங் டிராவலுக்கு அப்புறம் ஃபைனலி வந்துட்டோம். இது ஜஸ்ட் டால் கடை இல்லை, இது இந்த ஊரோட ப்ரைட். வேர்ல்ட் ஃபேமஸ் சன்பட்னா டால்ஸ். அவுட் சைட் பார்த்தா சிம்பிளா தெரியும், ஆனா இன்சைட் பார்த்தா ஸ்டோரி வேற லெவலுக்கு. தெரிஞ்ச ஒரு சின்ன ஹிஸ்டரி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மைசூர் ரூலர் திப்பு சுல்தான் டைம்ல பர்ஷியா சைட்ல இருந்து டாய் மேக்கிங் ஆர்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி அப்போ நம்ம லோக்கல் ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லி உருவாக்குன ஒரு ஓன் ஸ்டைல்ல டெவலப் பண்ண டிசைன் இது. அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க வேர்ல்ட் ஃபேமஸ் சன்பட்னா டாய்ஸ். சிம்பிளா பார்த்தா கியூட் டால்ஸ், ஆனா பின்னாடில இருந்து பார்த்தா இயர்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன். நாங்க உள்ள போன உடனே எவ்ரி சைட் கலர்ஸ், எவ்ரி சைட் டாய்ஸ், சைல்ட்ஹுட் மெமோரிஸ் எல்லாம் வந்து ரீஸ்டார்ட் ஆச்சு. சின்ன டால்ஸ்ல இருந்து பெரிய டால்ஸ், ஸ்பின்னிங் டால்ஸ்ல இருந்து டெக்கரேட்டிவ். பார்க்க பார்க்க டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த டாய் மோஸ்ட்லி வுட்ல இருந்து பண்ணுது. யூஸ்வலி ஹலோ வுட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதை ஸ்மூத் பண்ணி ஷேப் கொடுத்து கலர் பண்ணி அதை பிரைட் கலர்ஸா செலக்ட் பண்ணி கலர்ஸ் உடனே ஞாபகம் வருது, யூஸ்வலி நேச்சுரல் கலர்ஸ்ல தான் செய்வாங்க. ஸோ இது வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி கூட. நம்ம இன்னர் சைல்டும் வேக்கப் ஆயிடுச்சு இந்த கடைக்குள்ள போன உடனே. ஒரு டாய் எடுத்து பார்த்தா இன்னொன்னு ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கு. ஈச் பீஸும் யூனிக் ஹேண்ட் டச் இருந்தது. ஸோ 2 பீஸும் ஒரே மாதிரி இல்லை. மஷின் ஐட்டம்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், ஆனா இதுக்கும் மஷின் ஐட்டம்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸே இருந்தது. ஹேண்ட்மேட்னா ஒரு சோல் இருக்கும் இல்ல. ஹானஸ்ட்லி இந்த டால்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சில்ட்ரன்ஸுக்கு மட்டும் இல்ல, ஆனா பெரியவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸும் இதோட ஆக்டிவேட் ஆச்சு. கிஃப்ட் கொடுக்கலாம் ரொம்ப சூப்பர், ஹோம் டெக்கருக்கு சூப்பர், மெமரிக்கு சூப்பரோ சூப்பர். சன்பட்னா வந்தா இந்த பிளேஸை மிஸ் பண்ணாம நீங்க விசிட் பண்ணுங்க. நீங்க கொலு எல்லாம் வைக்கிறீங்கன்னா இந்த பிளேஸ் மஸ்ட் விசிட் பிளேஸ். ஏன்னா கொலு வைக்கிறதுக்கு அவ்வளோ பொம்மைங்க இருக்கு, டிஃப்ரெண்டா. இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்.
சென்பட்னாக்கு டாய் டவுன் ஆஃப் கர்நாடகான்னு பேர் வந்திருக்கு. எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஊரு டாய் இந்தியால மட்டும் இல்லாம ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இயர்ஸ் அண்ட் இயர்ஸா ஆர்டிஸ்ட் இந்தியால இந்த கலைய கைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு இந்த இன்னோவேட்டிவ் டெக்னிக்க பாஸ் பண்ணிட்டு இத ஒரு ஃபேமிலி பிசினஸாவே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோத்த சொன்னேனே, எங்க போயிருந்தோம்னு நான் சொல்லலைல்ல. இந்த கடைக்கு தான் வந்திருந்தோம். இது ஒரு ஹோல்சேல் ஷாப் அப்படின்னு தான் எங்கள கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ நாங்க இங்க தான் போயிருந்தோம். எந்த விதமான ப்ரமோஷனும் இல்ல. நாங்க போன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். இப்போ இங்கேருந்து கிளம்பி இன்னொரு டெம்பிள பார்த்துட்டு வாபஸ் பெங்களூர் கிளம்பலாம் அப்படின்றது தான் பிளான். ஏன்னா இந்த டாய்ல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்குள்ளேயே ரொம்ப டைம் ஆயிட்டு இருந்தது. அதனால நாங்க வந்து இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு அங்க சாமியை பார்த்துட்டு சன்செட்டை பார்த்துட்டு பெங்களூர் கிளம்பி வந்தாச்சு. சம்டைம்ஸ் பெரிய ட்ரிப் தான் வேணும்னு இல்லை, இந்த மாதிரி சின்ன ட்ரிப்ஸும் நிறைய மெமரிஸை கொடுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸை நான் அப்லோட் பண்ணிட்டான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.